அன்பார்ந்த வழக்கறிஞர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் அருமை சகோதரருக்கு சந்திரமோகன் அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலாளர், உங்களுக்கெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளாக நம்முடைய பகுதியிலே தமிழகத்திலே சுற்றி சுற்றி வந்து பணி செய்கின்ற டாக்டர் ஸ்ரீகல பிரசாத் அவர்களே, இங்கே இன்னும் சில பணித்துறைகளில் இங்கே வருகின்ற சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்களே, இங்கே வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அட்வொகேட் சுந்தரமூர்த்தி அவர்களே, சிதம்பரம் அவர்களே, சிறப்பான ஒரு உரையாற்றி நம்ம எல்லாம் ஒன்றும் பேசவே வேண்டாம், எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு அமர்ந்திருக்கின்ற அண்ணன் கோவன் அவர்களே, அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, இங்கே வருகின்ற சிரஞ்சீவி அவர்களே, அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, செல்வம் அவர்களே, ராஜேஷ் அவர்களே, கண்ணையன் அவர்களே, மற்றும் நம்முடைய இப்ப பேசி சென்றிருக்கின்ற மீனவர் அணி தலைவர் அருமை சகோதரர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ அவர்களே, மற்றும் மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் திரவியம் அவர்களே, சிரஞ்சீவி பேர் சொல்லிட்டேன், சிரஞ்சீவி அவர்களே, சிதம்பரம் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சி சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய ராஜேந்திரன் செல்லமுத்து அவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறப்பான நிகழ்ச்சி தென்காசியில் கூட நம்முடைய தலைவர் மிக சிறப்பாக நடத்தினாரு. அந்த கூட்டத்துக்கு நான் என்னால் போக முடியல. இந்த கூட்டத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும்னு சொல்லிட்டு என்னை இங்கே அழைத்த திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வருகிற பொன் சிவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். நான் சொல்லியே ஆகணும், திருநெல்வேலி மாவட்டத்தில் வேலை செய்யறதுன்றது பெரிய கஷ்டம். ஒவ்வொரு மாசம் 2-3 கொலை விடும். முக்கியமான வேலை நம்முடைய அட்வொகேட் விங்குக்கு அங்கே இருக்குது. அதை மிக சரியாக செய்து கொண்டிருக்கின்ற பொன் பாண்டியன் அவர் சிவன் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல நம்முடைய அட்வொகேட் சிதம்பரம் அவர்களுக்கும் என்ன 2 தடவை போறவருக்கு ஃபோன் பண்ணிடலாம். நண்பர் நாங்கள்லாம் மாவட்ட தலைவராக ஒன்றா இருக்கும்போது நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி கட்டாயம் நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொன்னால் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான நிகழ்ச்சி. அது நம்ம தலைவர் சந்திரமோகன் அவர் எதை செய்தாலும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர். தமிழகத்தில் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அட்வொகேட்ஸ் விங் அதுன்றது ஒரு முக்கியமான ஒரு அணி. அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த வகையில உங்களை எல்லாம் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உண்மையிலே இங்கெல்லாம் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அரசியலை பத்தி பொன் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் பேசினாங்க, கோபன் அண்ணன் நிறைய பேசினாங்க. ஆனா நான் வித்தியாசமா இந்த இளைஞர்களுக்கு என்ன ஒரு மோட்டிவேஷன், காங்கிரஸ் கட்சியில உழைக்கிறவங்களை நிச்சயமா சொல்ல நமக்கு ஒண்ணு கிடைக்கிறதில்லைன்னு. காங்கிரஸ் கட்சி கைவிட்டதே கிடையாது. உதாரணமா சில பேரை நம்ம சொல்லலாம், என்னையும் நான் சொல்லலாம். நாம் உடம்புல நம்முடைய வசந்தகுமார் அண்ணாச்சி தாம்பரத்தில் வர்த்தக பிரிவினுடைய தாம்பரத்தினுடைய நகர தலைவர். அந்த நகர தலைவரை முதல்ல வச்சிருந்தாருன்னா கோட்ராஜன் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்தாரு. மாசம் 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன், தள்ளுவண்டியில பழம் விற்கிறவர். இப்போ என்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருடைய பதவி தான் முதல்ல எனக்கு கிடைச்சது தாம்பரத்தில். தாம்பரத்தினுடைய வர்த்தக பிரிவினுடைய நகர தலைவர். அதுக்கடுத்து நம்முடைய சிதம்பரம் வரும்போது இவிகே இளம்பெரும் தலைவர் வந்தாரு. எனக்கு
கட்சியினுடைய நகர தலைவரா EVKS அண்ணன் எனக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க. அதுக்கடுத்து வணக்கம் தலைவர். அடுத்தபடியா அதற்கு 3 ஆண்டு காலம் நம்முடைய திருநாவுக்கரசர் தலைவர் வந்தாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் 5 தொகுதிகளுக்கு மாவட்ட தலைவராக என்ன போட்டார். அதுக்கப்புறம் அழகிரி தலைவர் வந்து நான் பொருளாளர். எதுக்காக சொல்றேன்னா, காங்கிரஸ் கட்சியில உண்மையா உழைக்கிறவங்களுக்கு நிச்சயமா பதவி எல்லாம் நினைக்கிறாங்க, ஏதோ பணம் காசு கொடுத்துட்டு. நானும் 2015 5 ஆண்டுகள்ல 6 தேர்தலை சந்திச்சிருக்கேன். முதல்ல நாகூரில் போட்டிட்டேன், 2வது முறையிலும் நாகூரில் போட்டிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஈரோட்டில் போய் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் கர்நாடகா போனோம், அதுக்கப்புறம் தெலுங்கானா போனோம், இப்போ வந்து தென்காசியில என்ன போட்டிருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, உழைக்கிறவங்க ஏன் நம்ம சட்டமன்ற தலைவர் செல்வ பெருந்தகை நீங்க எடுத்துக்கீங்களா, கடுமையான உழைப்பார். அவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் SC/ST பிரிவினுடைய தலைவராக போட்டார். தமிழகத்தில் சுத்தி வந்தாரு. ஒரு நாளைக்கு நான் அவர்கிட்ட கார்ல பயணம் பண்ணும்போது சொன்னாரு, இந்த முதுகெலும்பு எனக்கு தேஞ்சிச்சு, இனோவா கார்ல பயணம் பண்ணி சென்னையில இருந்து ஆரம்பிச்சு கன்னியாகுமரி களியக்காவில வரைக்கும் சுத்திக்கிட்டே இருந்தாங்க. ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டு தமிழகத்தில் இருக்க SC/ST பிரிவுடைய தலைவர் இருக்க மாதிரி நம்முடைய இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலங்களும் தலைவர் வேணும்னு சொன்னார். எதுக்காக சொல்ற, இளைஞர்கள் உழைப்பவர்களுக்கு எப்படி ஊக்குவிக்கும். அதுக்கப்புறம் அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாரு. CLP அவருக்கு கடுமையான போராட்டம் இருந்தது. ராகுல் காந்தி கூப்பிட்டு அவரை CLP போடுங்க அப்படின்னு சொன்னார். உழைப்புக்கு நிச்சயமா நம்முடைய காங்கிரஸ் இயக்கம் கைவிடாதுன்றதுக்கு இது ஒரு பாடமா நீங்க எடுத்து. இளைஞர்கள் நிறைய எப்படி சொல்றாங்க, காங்கிரஸ் கட்சி என்னைக்குமே வந்து கைவிட்ட சரித்திரங்கள் நிறைய பேருக்கு, ஐயோ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, இந்த வாய்ப்பு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கும். நிச்சயமா நீங்க கடுமையாக உழைக்கணும். நிறைய பேரு நான் உழைக்கிறேன்னு சொல்ற, நானும் வந்து கர்நாடகா போனேன், ஆந்திரா போனேன். ஏன் நம்ம ஊர்ல வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இல்லையென்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. தலைவர் நம்முடைய மாவட்ட தலைவர் சிதம்பரம் இருக்காரு, நம்முடைய மாவட்ட தலைவர் திரவியம் இருக்காரு, கடுமையா உழைக்கிறாங்க. எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்களா? எல்லாரும் அந்த மாதிரி இருக்காங்களா? எல்லாருமே இப்ப வந்து தேர்தல் வந்துருச்சு, எல்லாருமே நம்ம வந்து ஆசை இருக்குது, சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு சுயபரிசோதனை செஞ்சுக்கணும். நான் என்ன செஞ்சேன் இந்த கட்சிக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும். ஆசைப்படணும், தப்பு இல்லை. நேற்றுக்கு விஜய் வந்திருக்காரு, அவரும் ஆசைப்படுறாரு, சீமான் ஆசைப்படுறாரு CM ஆகணும்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கட்சிகள தலைவர்கள் எல்லாம் ஆசைப்படுறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருக்க தலைவர்கள் கூட ஆசைப்படலாமே? ஏன் தமிழகத்தினுடைய CM ஆகணும்னு நம்ம ஆசைப்படக்கூடாதா? நம்ம கட்சியில் இருக்கவங்க நிச்சயமா ஆசைப்படணும். ஆசைப்படாம எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆனா ஆசைப்படும் போது நம்ம வந்து அதுக்கு நம்ம என்ன செய்தோம், கட்சிக்கு என்ன செய்தோம், நம்ம மக்களுக்கு என்ன செய்தோம், என்ன செய்ய போறோம் அப்படின்றத தெளிவா இருக்கணும். அருமையான கூட்டம். இன்னும் நிறைய தலைவர்கள் பேச இருக்கிறாங்க, நானும் பேசணும்னு இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இன்னொரு சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மோடியை பத்தி 10 ஆண்டுகள்ல அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலம் சொன்னா தமிழ்நாடு. தென் மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. அதிகமா பாதிக்கப்பட்ட மாநிலம் என்றது நம்முடைய தமிழ்நாடு. யாராலும் மறுக்கவே முடியாது 10 ஆண்டுகள்ல. ஏன்னா நான் வந்து இந்திய என்னுடைய என்னை பத்தி நான் சொல்லிடுறேன். என்னுடைய அட்வொகேட் இருக்கதான் என்னுடைய 17 வயதுல கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடி சென்னைக்கு வந்தவன் நான்.
சென்னைக்கு வந்து இந்த மிலிட்டரிக்கு வேலை எடுக்கும் போது இந்திய விமானப்படையில லைன்ல நின்று இந்திய விமானப்படையில 15 ஆண்டுகள் பணிபுரிந்தேன். இந்த இந்திய விமானப்படையில பணிபுரியும் போது எனக்கு நிறைய அனுபவங்கள், எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கேன். இந்த மாநிலங்களுக்கு பயணம் பண்ணும்போது டெல்லியில வந்து நான் 4 வருஷம் இந்திய விமானப்படையில இருந்தேன். உண்மையிலே சொல்றேன், எந்த ஒரு அதிகாரி கிட்ட போனாலும், ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, ஒரு அமைச்சரா மத்திய அமைச்சரா இருந்தாலும் சரி, அங்க ஒரு தமிழர் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுடைய ஒரு செக்ரட்டரி ஒரு தமிழனா இருந்தான். அந்த அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாது, அந்த அமைச்சருடைய பிஏ தமிழன் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தான் எங்க போனாலும். ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல எல்லாத்தையும் ஒழிச்சிட்டான். மதராசி சல சல தும் இதை நை செய்ய, அந்த அளவுக்கு ஒரு நீங்க எல்லாருக்கும் தெரியும், எந்த ஒரு அலுவலகத்தில் இருந்த சீனியர் மோஸ்ட் அதெல்லாம் இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டு, அந்த ரிட்டையர்ட் ஆன பிளேஸ்ல மறுபடியும் வந்து தமிழர்கள் கிடையாது. தமிழ்நாடு வந்து ஒரு வீழ்ச்சி, எங்க போனாலும் நம்ம ஆளுங்க இருந்த இடத்துல இப்ப ஒருத்தர் கூட கிடையாது, எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இன்னொரு விஷயம் சொல்றேன், அண்ணா கோபநாதன் சிறப்பாக சொன்னாங்க, இருந்தா கூட சொல்றேன், அதிகமான ஒரு வருமானத்தை கொடுக்கிற தென் மாநிலங்களுக்கு, குறிப்பா தமிழகத்துக்கு திருப்பி என்ன கொடுக்குறாங்க? மத்திய அரசு நமக்கு பண்றது. வக்கீல்கள் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது கொடுத்தவே வந்து வளர்ச்சி வரும், அசுர வளர்ச்சி. வட மாநிலங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில வந்துட்டு நம்ம வந்து எப்படி வந்தோம்? அணைகள் கட்டினாரு, பாலங்கள் கட்டினாரு, நிறைய இண்டஸ்ட்ரி கொண்டு வந்தாரு, கல்வியை கொடுத்தாரு, அப்படியே கொடுத்துட்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம பின்தங்குறோம், வேலை வாய்ப்பு பின்தங்குறோம், கல்வியை பின்தங்குறோம். அவன் எங்கேயோ போயிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆட்சியாளர்கள் வந்து நம்முடைய தென் மக்களை வந்து ஒரு மாற்றாந்தாய் மக்களாக பார்க்கிறாங்க. அதை வந்து நீங்க எல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். நிச்சயமா இந்த மோடியுடைய சூழ்ச்சி எல்லாம் பலிக்காது. நம்முடைய ராகுல் காந்தி என்பவர்கள் பிரதமராக வருவார். அதற்காக நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.